பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இந்து ஆர்கே அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். மாநில ஆளுநர், மாநில அரசுகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுநர்களுக்கு இந்த சட்ட மசோதாக்களை நிறைவேற்றாமல் இருப்பதை எதிர்த்து திமுக அரசாங்கம் தொடுத்த வழக்கில் தீர்ப்பு. இந்த தீர்ப்புல ஒரு 14 கேள்வியை ஜனாதிபதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு தெளிவு பெறுவதற்காக அனுப்பியிருக்கிறாங்க. இந்த விஷயத்துல முதலமைச்சர் இதை விமர்சனம் செய்திருந்தார். அதுக்கப்புறம் மேற்கு வங்கம், கர்நாடகம் உள்ளிட்ட 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது பாஜக அரசாங்கம் இந்த தீர்ப்பை வெளிப்படையாகவே எதிர்க்க தொடங்கி இருக்கிறது, இதை ஒன்றுபட்டு முறியடிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. இதுல திமுக அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பலன் கிடைக்குமா? அந்த 8 மாநில முதல்வருக்கு அனுப்புறது, மற்ற கட்சிகளுடைய ஆதரவை கோருவது அப்படின்றதுல இந்த தீர்ப்பை தக்க வைக்கிறதுக்கான வழி கிடைக்குமா? இது ரொம்ப கடினமான கேள்வியாக நான் பார்க்கிறேன். என்றால் இப்போ ஒவ்வொரு எதிர்கட்சியும் அதாவது பாஜகவுக்கு எதிராக அரசியல் செய்கின்ற எந்த கட்சியானாலும் அந்த கட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல பாஜகவோட சமரசம் செய்துதான் போய் கொண்டிருக்கிறது. இப்ப கேரளால பார்த்தோம், சிபிஎம் என்ற கட்சி நிச்சயமாக பாஜகவோட ஒரு தொடர்பும் வைத்திருக்காது என்று நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் பினராயி விஜயனும் அதே நேரத்துல அங்க கேரள முதல்வர், அதே நேரத்துல நரேந்திர மோடியும் சேர்ந்து ஒரு விழிஞம் போர்ட்டை இனாகிரேட் பண்றாங்க. அதனுடைய சூத்திரதாரர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதானி. அந்த மேடையில சசி தரூர் வேற இருக்கிறாரு. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது பல கட்சிகளும் பல காரணங்களுக்காக பல டீலை பிஜேபியோட போட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று அறிகிறோம். அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க தூதுவர்களை அனுப்பி வைத்து ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து அவர்களோட பேசாத இருக்கின்ற காலம் வரை நிச்சயமாக திமுகவுக்கு நினைக்கின்ற அந்த பாசிட்டிவ் அப்ரோச் இல்லை என்றால் பாசிட்டிவ் இது எங்கிருந்தும் வராது. மு.க. ஸ்டாலின் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வியாகத்தான் பார்க்கிறேன். இந்த தீர்ப்பு அரசியலாக்கப்படுகிறது, அவர்கள் ஓப்பன் டிஃபென்ஸ்ல இருக்காங்கன்றதெல்லாம் நிச்சயமாக ஏற்கக்கூடிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஆனா நம்ம பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது ஒரு அட்வைஸ் தானே தவிர நிச்சயமாக அது ஒரு பைண்டிங் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. இப்போ பிரசிடென்ட் ரெஃபர் பண்ணியிருக்காங்க, 14 இஷ்யூஸ் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதுல நாம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமாக அதுல நாம் நம்மளுடைய கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம், அதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதை தாண்டி ஒரு பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு எதிராக போக வேண்டிய அவசியம் எனக்கு புரியவில்லை. ஏனென்றால் இந்த ஒரு இஷ்யூல நீங்க இந்த பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸை மாற்றி நிறுத்தித்தான் நீங்க இந்த இஷ்யூவை காண வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸையே நீங்க எதிர்த்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் வரும்போது அதுவும் நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலை வரும். அதாவது அனைத்துமே பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் என்றாலே அது எதிர்கட்சிகளுக்கு எதிரான ஒரு விஷயம் என்ற அந்த ஒரு கட்டமைப்பு தேவையற்ற கட்டமைப்பு அரசியலாக்கப்படுகிறது என்பது உண்மையான விஷயமாகத்தான் இருக்கிறது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய இந்த ஜட்ஜ்மெண்டே அவர்கள் மதிப்பார்களா என்ற இது விஷயம் இருக்கிறது. நமக்கு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தாலும் அதற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்ல டிவிஷன் பெஞ்சில இல்லாட்டால் அதுக்கு அடுத்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில் போயிட்டு ஒரு தீர்ப்பு அவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் வரை அவர்கள் ஃபைட் பண்ணிக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் நான் பார்த்த விஷயமா இருக்கிறது. மிக குறிப்பாக பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த ஹையர் அப்பாயின்மெண்ட்ஸ் இஷ்யூல நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக தேர்தல் ஆணையனுடைய அப்பாயின்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு மிக தெளிவாக கொடுக்கிறது. அதாவது அரசாங்கம் ஒரு சட்டம் கொண்டு வரும் வரை, அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டு வரும் வரை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் பிரதமரும் எதிர்கட்சி தலைவரும் இதில் உறுப்பினர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் வழங்குகிறது. அதற்கு டப்புன்று உடனே திடீரென்று ஒரு நாடாளுமன்ற கூட்டத்துல இந்த மசோதாவை தாக்கல் செய்து அதை பாஸ் பண்ணிடுறாங்க. அந்த பாஸ் பண்ண மசோதாவில் என்னன்னா, பிரதமருடைய அமைச்சர்கள் இருக்கின்ற இன்னொரு அமைச்சர், எதிர்கட்சி தலைவர். இதுலயே மெஜாரிட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது கூட்டம் கூட வேண்டிய அவசியம், இந்த 3 பேரும் சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்று ஆக்கிவிட்டார்கள். அப்போ அப்படி தனக்கு சாதகம் இல்லாத இன்னொரு விஷயம் வந்தாலும் இம்மீடியட்டாக அதற்கு ஒரு எதிர்வினை என்ற அளவில் நாடாளுமன்றத்தை கூட்டுவதும் ஜனநாயக தந்திரங்களை வைத்துக் கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிராக செயல்படுவதும் பாஜகவுடைய ஒரு தந்திரமாகத்தான் இருக்கிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதையெல்லாம் சேர்த்துதான் முன்னெடுக்க வேண்டுமே தவிர பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் என்று தனியாக இதை பார்க்கக்கூடாது என்றதான் என்னுடைய கருத்து. நாம் தமிழர் கட்சி சீமான் அவருக்கு அந்த சின்னம் கிடைத்திருக்கிறது, விவசாய சின்னம். ஆனா சின்னம் எனக்கு முக்கியம் இல்லை, நானே தான் சின்னம் அப்படின்னு பேசியிருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான். நிறைய ஒரு பிரபாகரனை சந்தித்தது குறித்து முரண்பட்ட தகவல்கள் எல்லாம் வெளிவந்துட்டு இருந்த மீண்டும் சொல்லியிருக்காரு. அந்த போர் காலகட்டத்தில் கடைசியாக அவரை சந்தித்த தலைவர் நான் தான், நானும் அவரும் பேசிக்கிட்டது எங்க 2 பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றாரு. அப்ப இதுல என்னன்னா, மற்றவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்த கருத்துக்கள்ல யாரும் அது ஒரு கற்பனைவாதம் அப்படின்ற அந்த கோணத்துல சீமான் சொல்றாரு.
அப்படிதான் இதை நம்ம எடுத்துக்கணுமா? இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 2006 மாவிலாறு ஸ்லூயிஸ் கேட்ஸை வந்து அடைக்க வேண்டும், இல்லை மூடுங்கள் என்று அறிவுறுத்தியதுக்கு பின்னால் வந்து இங்க இருக்கின்ற சில அரசியல் தலைவர்கள் இருந்தார்கள். அதுல சீமான் கிடையாது. அப்ப சீமான் சீன்லயே கிடையாது என்று கூட நான் இங்க கூறிக்கொள்ள விரும்புகிறேன். சீமான் வேணா சந்தித்திருப்பார். இப்ப இந்த இந்த காலகட்டத்தில் கிடையாதுங்க. இந்த கடைசி போர் காலகட்டத்துல வந்து யாருக்கும் அவரை சந்திக்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட, ஏனென்றால் தனிமை விரும்புகின்ற ஒரு மனிதராக மாறிவிட்டார். வெளி உலகத்தை ஆக்சுவலா ஆண்டன் பாலசிங்கத்தினுடைய மரணத்துக்கு பிறகே வந்து ஏறத்தாழ அவர் வந்து அந்த மாதிரி மாறிவிட்டார். ஏனென்றால் அவர் கூட இருந்த இந்த கருணா ஆனாலும் சரி, பிள்ளையனாலும் சரி, இந்த மாதிரி ஆளுகள் வந்து வெளியேறும் போது, குறிப்பாக கருணா வெளியேறும் போது அவருக்கு அந்த ஆங்ஸைட்டியும் டிஸ்ட்ரெஸும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறது. அந்த தருணத்தில் வந்து வேற யாரையும் சந்திக்க வேண்டாம் என்ற ஒரு நிலையில் தான் இருந்தார். 2002 பிரஸ் கான்ஃபரன்ஸுக்கு பிறகு, அதாவது உலகத்தையே அழைத்து கொண்டு வந்து அங்க ஒரு பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள். அதன் பிறகு வந்து அப்கோர்ஸ் ஆண்டன் பாலசிங்கத்தினுடைய மரணம் நடக்கிறது. அப்கோர்ஸ் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி விஷயங்களால. அதன் பிறகு ஒரு முற்றிலுமாக தவறான அவருடைய கைடன்ஸ், குட்டுவம்மனாலும் சரி, கேபி ஆனாலும் சரி, சார்ல்ஸ் ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் வந்து முழுக்க முழுக்க தவறான கைடன்ஸ்ல தான் அவர் வந்து நீங்கி கொண்டிருந்தார். அதன் பிறகே வந்து யாரும் சந்திக்கவில்லை என்றுதான் என்னுடைய தகவலா இருக்கிறது. அப்ப இவரு அதீதமா பேசுவாருங்க, அதெல்லாம் நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்று நான் கருதுகிறேன். இதைத்தோட விட்டு விடலாம். நாம் தமிழர் கட்சி சீமான் மீது பாஜகவுக்கு ஒரு ஏதாவது சாஃப்ட் கார்னர் இருக்கா? ஏன்னா கடந்த தேர்தலில் சின்னம் வந்து பறிக்கப்பட்டது, வேறு சின்னத்தில் தான் அவர்கள் போட்டியிட்டார்கள். இப்போது சின்னம் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தலில் சீமான் தனித்து போட்டியிட போகிறோம் என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போதும் அதை சொல்கிறார். ஒருவேளை தனித்து போட்டியிடுவது தமிழக களத்திற்கு, பாஜகவுக்கு அது ஒரு சாதக அம்சமாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்களா? அதனால அந்த சின்னம் அவருக்கு அந்த சிக்கல் எதுவும் இல்லாமல் மீண்டும் வழங்கப்பட்டிருக்கிறதா? இல்ல, நிச்சயமாக தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய பிரான்ச் ஆபீஸ் தான். அப்ப பாஜக என்ன சொல்லுதோ அதாவது தேர்தல் ஆணையம் இதுவரை செய்து கொண்டு வருகிறது. அதாவது அப்பட்டமான விஷயங்களை செய்ய முடியாத தவிர உள்ளே வந்து பல விஷயங்கள் செய்து கொண்டிருக்காரு. அதிமுகவினுடைய சின்னம் முடக்கினதுல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு டிடிவி தினகரனை சிறைப்பிடிக்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு பல விஷயங்கள், எத்தனையோ விஷயங்களை வந்து அவர்கள் செய்தார்கள். அப்போ அதனுடைய ஒரு நீட்சியாக இதை காண வேண்டியதா இருக்கிறது. இது வந்து கம்ப்ளீட்டாக பாஜகவினுடைய ஒரு கணக்காகத்தான் இருக்கு. அதாவது போன தேர்தலில் வந்து சின்னம் கொடுக்கவில்லை, சின்னம் கொடுக்காதவர்கள் கூட இந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்கு வருகிறது. அப்போ இந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் வந்து தக்க வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் என்று இன்றைய கணக்கூட்டலா இருக்கிறது. நாளைக்கு அந்த கணக்கு எப்படி மாறணும்னு சொல்ல முடியாது. கணக்கு மாறுச்சுன்னா சின்னம் எல்லாம் அவுட் ஆயிரும். அதுவரை நிச்சயமாக அந்த சின்னம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஒரு காமன் சின்னம் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இது எல்லாமே முழுக்க முழுக்க நமக்கு தெரியுது வந்து பாஜக வந்து எங்கெல்லாம் வந்து தன்னுடைய அரசியல் கலப்புகள் ஒரு தேர்தலுக்கான கட்சியாக தான் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. நேஷன் ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது, எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் தான். எலெக்ஷன் விக்டரி ஃபர்ஸ்ட்ங்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது. அந்த எலெக்ஷன் விக்டரி ஃபர்ஸ்ட்ங்கிற கட்சி வந்து அது எந்த ஒரு லா இருந்தாலும் அதனுடைய கேப்களை, நுணுக்கங்களை வந்து அறிந்து கொண்டு அந்த கேப்பை யூஸ் பண்ணி கொண்டு அங்க என்னெல்லாம் விளையாட முடியுமோ அந்த விளையாட்டுகளை எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இது வந்து பாஜகவினருக்கு வந்து பாதகம் இல்லை, பாக்கி அனைத்து கட்சிகளுக்கும் பாதகமா இருக்கும் என்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு அடுத்த ஒரு ஆக்டாக கூட எடுத்துக்கலாம், அடுத்த ஒரு சீனாக கூட நாம் எடுத்துக்கலாம் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இன்னும் 8-10 மாசம் காலம் இருக்கு இல்லையா? அப்ப நிச்சயமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். 11 மாசம் இருக்கு மொத்தமா. வரும் மாதங்களில் நமக்கு தெரிய வரும் இவர்களுடைய கணக்கூட்டல் கணக்கு எப்படி இருக்கு, அந்த கணக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா என்றெல்லாம் அவர்களுடைய இந்த ஒவ்வொரு செய்கையிலிருந்து நமக்கு மிக தெளிவாக தெரிய வரும். இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த சண்டை, இது குறித்த பதில் தாக்குதல் நடத்தினது, இதெல்லாம் விளக்குவதற்காக வெளிநாடு உள்ள தூதரகங்களுக்கு செல்வதற்கு ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்குன்னா அதுல சசி தரூர் இடம்பெற்றிருக்கிறார். ஆனால் காங்கிரஸ் அந்த பட்டியலை அளிக்கவில்லை அப்படின்றாங்க. சசி தரூர் பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடிக்கு ஆதரவாக வந்து விட்டார் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ப. சிதம்பரம் சொன்னதையும் அவங்க கோடிட்டு காட்டுறாங்க. அதாவது பாஜக கூட்டணி பலம் பொருந்தியதா இருக்குது, இந்தியா கூட்டணி வலுவிழந்து இருக்கிறது அப்படின்றாங்க. இப்ப ப. சிதம்பரம் சொல்லக்கூடிய அந்த கருத்து ஏறத்தாழ உண்மையா? அதைதான் தமிழிசை சவுந்தரராஜன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்ற துணியில சொல்றாங்களா? சசி தரூர் அரசியல் என்ன? எதற்காக அவரு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ள போயிட்டார் அவர்? இது ஒரு பெரிய கதைங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும்னா, சசி தரூர் வந்து 4வது முறை லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதுவும் யாரை டிஃபீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ராஜீவ் சந்திரசேகரை வந்து தோற்கடித்து ஜெயிக்கிறார். இன்னைக்கும் கேரளாவில் இருக்கிற காங்கிரஸ்காரர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, யார் நின்னாலும் டெஃபினட்டாக ஜெயிச்சிருப்பார்கள். ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு 38% இருக்கு, அந்த 38% சொலையா வந்திருக்கும், அது வந்து தாராளமாக ஜெயித்திருப்பார்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். இதெல்லாம் போங்கு. காங்கிரஸ்காரனாலதான் இப்படியெல்லாம் பேச முடியும்னு கருதுறேன்.
சசி தரூர் இல்லை என்றால் அந்த இடத்த வந்து நீங்க தக்க வச்சிருக்க முடியாது. காங்கிரஸ் -1 சீட் 98 சீட்டுக்கு போயிருக்கு தாராளமாக. ஆனால் அதை கூட காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது. அப்ப சசி தரூர் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பெரிய ஒரு லிட்டரரி ஃபிகராகத்தான் காணப்படுகிறார் எல்லா இடத்துலையும். இப்போ வந்து தமிழகத்துக்கு வந்தால் அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, கேரளாவில் அந்த அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்தில் போய் நின்னாலும் ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கின்ற இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். ஆங்கிலம் அந்த அளவுக்கு அழகாக பேசக்கூடிய, அதுவும் வாயில நுழையாத வாக்குகள் எல்லாம் யூஸ் பண்ணி அதுல ஒரு பலரும் வந்து ஒரு ஆனந்தம் காண்கிறார்கள். அந்த அளவுக்கு, அதாவது ஆங்கிலம் ஆனாலும் சரி, இல்லை அரசியல் ஆனாலும் சரி, அவருடைய அரசியல் புரிதலுக்கு நிச்சயமாக எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது, புரிதலில் எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. பட் அப்படி இருந்தாலும் கூட அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக விளக்கக்கூடிய ஒரு மனிதர் இன்று நடக்கின்ற அரசியல். இவரை பற்றியெல்லாம், நரேந்திர மோடி பற்றியெல்லாம் எவ்வளவோ அவர் வந்து மோசமாக பேசியிருக்கிறார் என்பதும் உண்மைதான். அதே நேரத்தில் நரேந்திர மோடியும் இவருடைய வைஃபை பார்த்து 50 crore கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் சொன்னதும் உண்மைதான். இதெல்லாம் நடந்த விஷயங்களா இருக்கிறது. ஆனால் ஒரு நாலாவது முறையாக லோக்சபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நபர், அவர் வந்து ராகுல் காந்தியிடம் சென்று மன்றாடி கேட்கிறார், எங்க எங்களுக்கு ஒண்ணுமே இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, கேரளாலையும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இங்கேயும் கிடையாது, பாராளுமன்றத்திலையும் கிடையாது. நான் இப்ப வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அதாவது வெளியுறவுத்துறையினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய சேர்மேன் இருக்கிறேன் இருக்கிறேன். அப்படி இருந்து கூட எனக்கு வந்து வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது, வெளியுறவுத்துறையில கூட எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, நீங்க ஏதாச்சும் செய்துதான் ஆக வேண்டும் என்று கூறுகிறார். என்ன உங்களுக்கு மனசுல இருக்குன்னு வந்து ராகுல் காந்தி கேட்கிறார். அந்த சமயத்துல வந்து சசி தரூர் சொல்றாரு, ஒன்னும் எனக்கு வந்து கேரளால வந்து என்ன முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது காங்கிரஸ்ல சாத்தியமில்லை என்று கூறுகிறார். அதை தொடர்ந்து வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் ஆட்சி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் அவர் வந்து ஒப்பீனியன் சொல்லவில்லை. மூணாவதாக எனக்கு வந்து யூத் காங்கிரஸ் கொடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கும் இன்னும் ராகுல் காந்தி பேசவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து திரும்பி வந்துடுறாரு. அதன் பிறகு வந்து பெரிய ஒரு கான்ட்ரவர்சி வெடிக்கிறது. அதுல ஏறத்தாழ சசி தரூர் வந்து காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுகிறார். இது ஏறத்தாழ ஒரு 6-8 மாசம் பழக்கம் இருக்கின்ற விஷயமா இருக்கிறது. இந்த போர் வரும்போது நீங்க வந்து டெஃபினட்டாக ஸ்டாண்ட் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அரசாங்கம் எவ்வளவுதான் மோசமாக செயல்பட்டாலும், தவறாக செயல்பட்டாலும், நீங்க அந்த அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல வந்து நீங்க உங்களை கொண்டு வந்து இந்த போர் மாதிரின்ற விஷயங்கள் நிறுத்துறது. அது அங்கதான் சசி தரூர் போயிருந்தா கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டார் என்றே சொல்லலாம். அதாவது கொஞ்சம் அதீதமாகவே பேசிவிட்டார் என்று சொல்லலாம். அப்படி இருந்தாலும் கூட அது தவறு. ஒரு போர்க்காலத்துல வந்து ஒரு நரேந்திர மோடியோ இல்லை என்றால் அன்று இருக்கின்ற பிரதமரையோ வந்து வாழ்த்தி பேசுவது தவறில்லை என்று நான் கருதுகிறேன். நான் கூட பல இடங்கள்ல வந்து நான் சொல்லியிருக்கேன், நரேந்திர மோடியுடைய அப்ரோச் ரொம்ப மெச்சூர்ட் அப்ரோச்சா இருந்தது. ஏனென்றால் உடனடியாக ஏப்ரல் 24 தாக்குதல் நடக்கிறது. உடனடியாக ஒரு பதில் தாக்குதல் நாம் நடத்தவில்லை. ஒருவேளை அது நடத்தியிருக்கலாம் என்று இப்போது தோணுகிறது. பட் அந்த சமயத்துல வந்து ஒரு ரொம்ப மெச்சோர்ட் அப்ரோச் வந்து எடுத்திருக்கிறார் என்று நானும் பேசியிருக்கிறேன். அப்ப அந்த அதை ஒட்டித்தான் சசி தரூரும் பேசியிருக்கிறார். அப்ப இதுல வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு பெரிய குமுறல். அதன் பிறகுதான் காங்கிரஸ்காரர்கள் கேட்கிறார்கள். காங்கிரஸ்காரர் மட்டும் கிடையாது, அனைவரும் கேட்டார்கள். ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று கேட்டார்கள். ஏப்ரல் 22 பிறகு கூட்டுகிறார்கள். ஆனால் அனைத்து கட்சி கூட்டம் வந்து இந்த ஸ்ட்ரைக்ஸ் இருக்கு இல்லையா, இவர்கள் பாகிஸ்தானை அடித்த பிறகு கூட்டுங்கள் சொன்னா அப்ப கூட்டவில்லை. அதே மாதிரி பாராளுமன்ற கூட்டுங்கள் என்று ஒரு கோரிக்கை இருந்தால் அதையும் நடத்தவில்லை. அப்ப அதன் பிறகு அதற்கு மாறாக என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டெலிகேஷன் என்று அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த டெலிகேஷன்ல வந்து யாரெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க போல. காங்கிரஸ் கட்சிக்கும் நீங்கள் உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்கள் என்று கூறியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய அல்ப புத்தியில் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கமிட்டியினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டியுடைய சேர்பர்சனுடைய பேர், சசி தரூருடைய பேர் வந்து அந்த லிஸ்ட்ல கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு கொச்சையான ஒரு கட்சியாக ராகுல் காந்தியினுடைய அந்த குறுகிய மனப்பான்மையை வந்து நிச்சயமாக இது வந்து உணர்த்துகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, பாஜகவுடைய குறுகிய மனப்பான்மை என்னன்னா, அவங்க ஒரு 5 பேரை சஜஸ்ட் பண்ணி ஒரு லிஸ்ட் அனுப்புறாங்க. அதுல இருந்து ஒருத்தர் கூட அதை எடுக்கவில்லை. அவர் வந்து சசி தரூரை எடுக்கிறார். அப்போ இது 2 கட்சிகளும் வந்து அரசியல் செய்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. சசி தரூர் தானுங்க நம்ம ஃபேஸ் ஆஃப் இந்தியா. வெளியூருக்கு போனா அவரை தாண்டி ஜெய்சங்கர் எல்லாம் ஜுஜுபி ஒண்ணுமே கிடையாது. வாய்க்கு வந்தபடி பேசி இந்தியாவுடைய கம்ப்ளீட் ஃபாரின் ரிலேஷன்ஸை, இன்டர்நேஷனல் ஸ்டேச்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஒரு மனிதன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கின்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் தான். அதை வந்து மீட்கிறதுக்காக அமெரிக்காவுக்கும் பாக்கி இருக்கின்ற இடங்களுக்கும் ஒரு சசி தரூர் அனுப்பி வைக்கிறது தவறே கிடையாது என்று நான் கருதுகிறேன். இது சசி தரூரை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு டிஃபைனிங் மொமெண்டாக நான் பார்க்கிறேன். ஆனால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை அவர் வந்து பிஜேபி எல்லாம் சேர மாட்டாரு. 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 30-40 லிட்டரி ஃபெஸ்டிவல் எல்லா வருஷமும் வந்து இந்தியா பூரா அவர் போய் கொண்டுதான் இருக்கிறார். அதை தாண்டி பெரிதாக ஒன்றும் செய்ய மாட்டார். புக் எழுதுவாரு, அதை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டாரு. அரசியல்ல இருந்து அப்படியே ரிட்ரீட் வேணா பண்ணுவாரே தவிர நிச்சயமாக பாஜக போய் சேர மாட்டார். இல்ல, காங்கிரஸ் இந்த ஒரு பெரிய தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதுன்னு
நீங்க கருதுறீங்களா? அதாவது எந்தெந்த மாநிலத்தில் ஒரு பலமான காங்கிரஸ்காரர்கள் தலைவர்களாக உருவெடுக்கிறார்களோ, இல்ல ஆமா. அவர்கள் தனியா பிரிந்து போகிறார்களோ, அதை அப்படியே விட்டு விடுவது, இல்ல பிரிந்து போகிற மாதிரி செய்து விடுவது அப்படின்றது காங்கிரஸை தொடர்ந்து பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த செயலை தான் இன்னும் உணராமலே செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கருதுறீங்க? நிச்சயமா. இது கேரளா பாலிடிக்ஸ்னுடைய ஒரு விளைவாக வந்த விஷயமா இருக்கிறது. அதாவது அங்கே கே.சி. வேணுகோபால் என்பது ராகுல் காந்தி காதை கடிக்கின்ற டிஸ்டன்ஸ்ல வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர்னால் வந்து ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சு விட்டார். ஆனா இன்னொரு எலெக்ஷன் அவரால் சத்தியமா நான் சொல்றேன் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் கேரளாவில் இருக்கிற நிலைமை. ஆனா கே.சி. வேணுகோபால் வந்து ரொம்ப அருகில் இருக்கிறதுனால வந்து சசி தரூரை வந்து ஒதுக்கி வைப்பதில் வந்து அவருக்கு ஒரு ஆனந்தம். ஏனென்றால் நான் தான் கேரளாவில் இருக்கிறதுலே முக்கியஸ்தன் என்ற அந்த இது வந்து கொண்டு வர வேண்டும். அதனால சன்னி ஜோசப் என்ற ஒரு நபரை வந்து கேபிசிசி பிரசிடென்டா போடுறாங்க. கேரளா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரசிடென்டா போடுறாங்க. வெளியில யாருக்குமே தெரியாத ஒரு நபரா இருக்கிறார். ஆனா கேரளாவில் இருக்கின்ற சிலர் சொல்றாரு, ஐயோ இவரு வந்து சூப்பரா பண்ணுவாருங்க. இதே நேரத்துல சசி தரூரை வந்து கேபிசிசி பிரசிடென்டா போட்டிருந்தால் நிச்சயமாக அவர் வந்து ஒரு பெரிய ஒரு சலசலப்பை அங்க வந்து உருவாக்கி இருப்பார். ராஜீவ் சந்திரசேகர் தானுங்க இன்னைக்கு வந்து அங்க பிஜேபியினுடைய ஸ்டேட் பிரசிடென்டா போட்டிருக்காங்க. ஏனென்றால் அது ஒன்னு அப்கோர்ஸ் அவருடைய அப்ரோச் அந்த கணினியை யூஸ் படுத்தி கொண்டு அதே மாதிரி சோசியல் மீடியா அவுட்ரீச் எல்லாம் பயங்கரமா போய் கொண்டிருக்கு கேரளா பிஜேபி பொறுத்தவரை. நீங்க கேட்டு பாருங்க, எந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல எடுத்து கேட்டு பாருங்க, பிஜேபியினுடைய ப்ராபகேண்டா அந்த அளவுக்கு சூப்பரா போய் கொண்டிருக்கிறது. சசி தரூருக்கு தெரிஞ்ச விஷயம், ப்ரொஃபஷனல் காங்கிரஸ்ல இருந்த நபர். அவர் வந்து தாராளமாக இந்த ஒரு சேலஞ்சை வந்து அவர் மெட் இட் ஹெட் ஆன். பட் அதை தாண்டி இவர்கள் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சசி தரூரை ஒதுக்கி கொண்டிருந்து ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார். நான் இன்னைக்கு சொல்றேங்க, காங்கிரஸ் வந்து அடுத்த தேர்தல் வந்து கேரளாவில் ஜெயிக்காது. சசி தரூரை வந்து ஒதுக்கி விட்டு ஒரு தேர்தலுக்கு இவர்கள் சென்றார்கள் என்றால் அங்க வந்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிறது. அத்தோட வந்து காங்கிரஸ் அங்க கேரளாவில் இருக்கின்ற காங்கிரஸ் காலியாகி பாஜக ஒரு பெரிய கட்சியாக மாறப்போகுது. ஏன்னா காங்கிரஸ் இருக்கிற பாதி பேர் வந்து ஒன்னும் பிஜேபி போய் சேர்ந்துருவா, இல்லைன்னா கம்யூனிஸ்ட்ல போய் சேர்ந்துருவான். இதுதான் கேரளா நடக்க போகிற விஷயமா இருக்கிறது. அடுத்த முறையும் பினராயி விஜயன் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. இப்பவே பினராயி விஜயனுக்கு உடம்பு சரியில்லை. அடுத்த ஒரு இன்னொரு டேர்ம் ஜெயிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. பட் அதை தாண்டி அதுக்கு அடுத்த தேர்தல் வந்து நிச்சயமாக பாஜக ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இப்ப காங்கிரஸ் வந்து கேரளத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு கே.சி. வேணுகோபாலும் ராகுல் காந்தியும் தான் காரணம். தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, பாரதிய ஜனதாவுடன் கூட்டணியே இல்லை என விஜய் எப்போது சொல்லி இருக்கிறார் அப்படின்றாரு. அப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் பாஜக கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குதா? இருக்கலாம். பட் அவர்தான் சொல்லிட்டாரு, பாசிசம் பாயசம் சொல்லிட்டாரு. பாசிசம் பிஜேபி, பாயசம் திமுக, இந்த ரெண்டு கூட சேரக்கூடாதுன்னு அவருடைய கொள்கையா இருக்கிறது. அப்ப சொல்லிட்டாரு. அது தமிழிசை சொல்றது தவறு என்று நான் கருதுகிறேன். அவரை வற்புறுத்தலாம். ஆனால் அந்த கட்சியே இப்ப அட்ரஸ் இல்லாத ஒரு நிலையில தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதுல போய் நாம என்ன போயிட்டு குத்தி கொண்டிருக்கிறது எனக்கு புரியவில்லை. அப்போ அவர் ஃபர்ஸ்ட் அரசியல் களத்துக்கு வரட்டும், கொஞ்சம் பொலிட்டிக்கல் மீட்டிங் எல்லாம் நடத்தட்டும். அதன் பிறகு நாம் பார்க்கலாம் அவர் வந்து களத்துல இருப்பாரா இல்லையான்னு கூட என்ன தெரியலையே. நன்றி சார். மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி.